எந்த வேலையும் இழிவில்லை. ஐயோ இந்த வேலை செஞ்சால் எனக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் களங்கம் ஏற்படாத வகையில் வேலை இருக்க வேண்டும். உழைப்புத்தான் உயர்வை தரும். ஆமாங்க, மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா உழைத்து கொண்டே இருந்தார். எப்படி தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. தர்மர் ராஜசூய யாகம் நடந்தபொழுது கிருஷ்ண பரமாத்மா தர்மரிடம் கேட்டாராம், எனக்கு ஏதாவது வேலை கொடுப்பா, வேலை இல்லாமல் சும்மாவே உட்காந்துட்டு உன்னுடைய யாகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொன்னாராம். உடனே தர்மர் சொன்னாராம், உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னு தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு தர்மர் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கூறினார். கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தார் தெரியுமா? யாகத்திற்கு வந்தவர்கள் விருந்து சாப்பிட்டுட்டு போனாங்க இல்லைங்களா, அந்த எச்சி இலையை கிருஷ்ண பரமாத்மா முகம் சுளிக்காமல் எடுத்துட்டு அந்த இடத்தை சுத்தமாக தொடச்சாங்களாம். ஏன்னா எந்த வேலையும் இழிவில்லைங்க, உழைப்புத்தான் உயர்வை தரும்னு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்பொழுது இருப்பவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? என் டிகிரிக்கு ஏற்ற வேலை இல்லைங்க, என் தகுதிக்கு ஏற்ற வேலை இல்லைங்க இப்படின்னு சொல்லி காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மா பாருங்க, கடவுளுக்கு இணையானவர். கடவுளுக்கு இணையானவர்னு சொல்லக்கூடாது, அவர்தானே கடவுள், அவர்தானே பகவான். அவரே மற்றவர்கள் சாப்பிட்ட எச்சி இலையை எடுப்பது அசிங்கம் இல்லைன்னு நினைச்சாரு. சரிங்க, எந்த வேலையும் கீழ்த்தரமான வேலை இல்லைன்னு சொல்லிட்டீங்க, திருடலாம், பொய் சொல்லலாம், சூதாடலாம் இல்லைங்களா அப்படின்னு கேட்கறது தவறுங்க. திருடுறது சூதாடுறதுலாம் அதெல்லாம் கீழ்த்தரமான வேலை. அதெல்லாம் செய்யாம இந்த வேலை செஞ்சா குடும்பத்திற்கும் தனக்கும் நல்ல மதிப்பு தரும்னு தெரிஞ்சு அது நீங்க நல்ல தாராளமா உழைக்கலாம். உழைப்பே உயர்வு தரும்.